இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் அணிவது சுடிதார் தானே இல்லையா? ஏன்? சௌரியமா இருக்கு, வசதியா இருக்கு. ஆமா, புடவை பண்பாடு தான், புடவை கலாச்சாரம் தான். ஆனால் இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கணும், இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கணும், அங்கிட்டு இழுக்கணும். இந்த ரோட்டில் போகும்போது, வண்டி ஓட்டிட்டு போகும்போது எந்த இடம் திறந்திருக்குன்னு பார்க்குற பேமானிகளின் கண்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, காமுகர்களின் கண்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சுடிதார் போல சிறந்த உடை எதுவும் இல்லை என்று பெரும்பான்மையான பெண்கள் அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அது தமிழர்களின் உடை அல்ல. பெரும்பான்மையான இந்திய பெண்கள் சுடிதார் அணிவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்தியாவிலேயே முதலில் சுடிதார் அணிந்தது அவுரங்கசீப்பின் அன்பு மகள். ஆமா, அவுரங்கசீப்பின் மகளுக்கு தான் நீங்கள்லாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுடிதார் என்கிற இரட்டை ஆடை இல்லையா, இரட்டை ஆடை அணிகிற பழக்கம் இந்திய சமூகத்தில் இல்லை, உலகத்திலேயே பெண்களுக்கு இல்லை. ஏனென்றால் இரட்டை ஆடை அணிவது என்பது இழிவானதாக கருதப்பட்ட ஒரு காலத்தில், இன்னும் பகிரங்கமாக சொல்கிறேன், விலை மகளிராக இருக்கிறவர்கள், ஆடுகிறவர்கள், மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக, கிளர்ச்சி ஊட்டுவதற்காக பணக்காரர்களுக்கு முன்னாலும், ராஜாக்களுக்கு முன்னாலும், சுல்தான்களுக்கு முன்னாலும் நடனம் ஆடுகிறவர்கள் தான் இரட்டை உடை அணிவார்களை தவிர பெண்கள் நீண்ட ஒற்றை ஆடை தான் அணிய வேண்டும் என்று இருந்த காலத்தில், தான் குதிரை ஏறி பழக வேண்டும் என்பதற்காக மன்னரோடு பேசி அனுமதி பெற்று முதன்முறையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் இரட்டை ஆடை அணிய முடியும் என்று நிரூபித்தவர் அவுரங்கசீப்பின் அன்பு மகள். அவுரங்கசீப்பின் அன்பு மகள் அதற்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதம் லண்டனில் இருக்கிறது. அந்த அம்மா எழுதிய கவிதை லண்டனில் இருக்கிறது. அந்த அம்மாவின் படம் லண்டனில் இருக்கிறது. லண்டன் மியூசியத்திற்கு போங்கள், பிரிட்டிஷ் லைப்ரரின்னு சொல்வார்கள். பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு நீங்கள் போனால் இப்படி வரலாற்றின் மிகச்சிறந்த அற்புதங்களை பார்க்கலாம். ஆனால் பிரிட்டிஷ் மியூசியத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமானது எதுவும் இருக்காது. இது யார் எத்தனை பேருக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆமா, இட் இஸ் a British library but nothing British. உலகின் எல்லா நாடுகளிலும் இருந்தும் திரட்டப்பட்ட பாருங்க, ஒரு சின்ன பிழை தமிழ் எவ்வளவு தப்பா போயிருது பாருங்க. உலகின் எல்லா நாடுகளிலிருந்தும் உலகின் எல்லா நாடுகளிலும் அவர்கள் ஆண்ட போது திரட்டப்பட்ட எல்லா பொருட்களையும் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே அவுரங்கசீப்பின் மகள் சஹானாவின் ஓவியம் இருக்கிறது. சஹானா தான் சுடிதாரை உலகின் பெண்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதற்காகவாவது பெண்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு போராட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன்.